வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றுக்கு ஈவினிங் ராஜ்கமல்லேருந்து ஒரு பதிவு வந்தது. நாளை காலை 11 மணிக்கு தலைவர் 173 அது சம்பந்தமான அறிவிப்பு. அலப்பற கிளப்புறோம், தலைவர் நிரந்தரம் அப்படின்னு பயங்கரமா ரஜினியை எலிவேட் பண்ணி ஏகப்பட்ட போஸ்ட் வரிசையா போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ போஸ்ட், டர்மரிக் மீடியா வேற பத்தா குறைக்கு அவங்க வேற ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. பூமி உருண்டை அப்படிங்கிறது எப்படி உண்மையோ அந்த மாதிரியே இந்த ப்ராஜெக்டுக்கு டைரக்டர், அதாவது முதல்ல ரஜினிகாந்த் ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னா, யாராவது ஒரு டைரக்டர் ஹிட் பண்ணாங்கன்னா, ஹிட்டு கொடுத்தா உடனே அவங்கள்ட்ட கூப்பிட்டு கதை கேட்பாரு. எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி சிபி சக்கரவர்த்தி டான் படம் எடுத்த உடனே இமீடியட்டா அவரை கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 6 மாசம் உட்கார வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அது என்ன காரணமோ வேணான்ட்டாரு. அப்புறம் நிறைய இப்ப நம்ம தெரியும், இப்ப சுந்தர்சி வந்தாரு, சுந்தர்சி வேண்டான்னு போயிட்டாரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது கதை மட்டும் காரணம் இல்லை, வேற சில காரணங்கள் இருக்கு. ஸோ அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அசோக் அஸ்வத் மாரிமுத்து அவரு, அப்புறம் இது விஜய் சேதுபதியை வச்சு இப்போ ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு, 100 கோடி கலெக்ட் பண்ணாங்க. மகாராஜா அந்த படத்தோட டைரக்டர். அதுக்கப்புறமா பார்க்கிங் டைரக்டர். இந்த மாதிரி பல பேர் இவங்க தான் டைரக்ட் பண்ண போறாங்க, அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க. நிறைய பேர் அடிபட்டுச்சு. சில பேர் கமலை டைரக்ட் பண்ணட்டுமே அப்படின்னாங்க. இப்ப உள்ள நிலைமையில அவரு அவ்வளவு பெரிய ஒரு வேலையை எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது அடிபட்டு போச்சு. கடைசியா இப்ப சிபி சக்கரவர்த்தி டான் படத்தை இயக்குன சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்து பெரிய வெற்றி கொடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் ரஜினிகாந்த் படத்தை இயக்க போறாரு. அது இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அறிவிப்பா வரப்போகுது அப்படின்னு வந்திருக்கு. சோ ரஜினி சிபி சக்கரவர்த்தி கிட்ட முதல்ல கதை கேட்டார். டான் படம் வந்தோடனே இப்ப ஒரு ரவுண்டு முடிச்சு திருப்பி அவரே வந்திருக்காரு. ஸோ இப்ப பூமி உருண்டை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுல வேற சில டைரக்டர்ஸ், அதாவது ராம்குமார் பாலகிருஷ்ணன் நிச்சயமா வருவார்னாங்க. ஆனா ராஜ்கமல் இவங்க டான் பிக்சர்ஸ் அதை விரும்பல போல் இருக்கு. என்ஓசி கொடுக்கறது, அவங்க சிம்புக்கு சொன்ன கதையை இது பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. அது டான் பிக்சர்ஸ்ங்கிறது ஒரு போட்டி கம்பெனி. அவங்க ராஜ்கமலுக்கு எதுக்கு நம்ம அதெல்லாம் என்ஓசி எல்லாம் கொடுக்க வேண்டாம், நம்ம ரஜினி வச்சு தனியா ஒரு படம் பண்ணுவோங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க ரெட் ஜெயிண்டோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவங்க, ரெட் ஜெயிண்ட் கம்பெனி மாதிரி தான் அது. ஸோ அப்போ அவங்க ஒத்துக்கல. ஸோ அதனாலதான் இப்படி ஒரு இந்த டைரக்டர் முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி மக்கள் நீதி மய்யம் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாநகராட்சி குளத்துக்கு 1.5 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு. அதாவது உலக அளவுல நீச்சல் போட்டிகள், அந்த போட்டிகள்ல பங்கு பெறுறதுக்காக பயிற்சி எடுப்பதற்கு கோயம்புத்தூர்ல நீச்சல் குளம் கிடையாது. ஸோ அந்த நீச்சல் குளம் அது கேட்டிருக்காங்க மாநகராட்சி சார்பாக. ஸோ நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய நிதியிலிருந்து ஒரு நீச்சல் குளத்துக்கு 2 நீச்சல் குளமா கட்டிக்கிங்க. ஒன்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கட்டும், இன்னொன்று விளையாட்டு வீரர்கள் பயிற்சிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வஉசி பூங்கா அந்த இடத்த தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நீச்சல் குளத்துக்கு மாநகராட்சி சார்பாக இடம் கொடுத்திருக்காங்க. ஸோ கோவை வஉசி பூங்கா வளாகத்தில் அமைய உள்ள நீச்சல் குளத்துக்கு கமல்ஹாசன் ரூபாய் 1.5 கோடி தருவதாக உறுதியளித்திருப்பதாக மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். நிருபர்களிடம் அவர் கூறியதாவது, கவுண்டம்பாளையத்தில் பாரா ஒலிம்பிக் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான திட்ட அறிக்கை நகராட்சிகளின் நிர்வாக இயக்குநருக்கு அனுப்பப்பட்டது. வெகுவாக பாராட்டிய உயரதிகாரிகள் 20 கோடிக்கு நிர்வாக அனுமதி வழங்க தமிழக அரசு அனுப்ப உள்ளனர். பிப்ரவரி மாதத்தில் பூஜை போட வாய்ப்பு இருக்கிறது. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் புதுப்பித்து கட்ட உள்ளூர், இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 1.5 கோடி நிதியை நம்மவர் கமல்ஹாசன் ஒதுக்கி இருக்காரு. கோயம்புத்தூர் தொகுதி அப்படிங்கிறது தேர்தல் வெற்றி தோல்வி இதை பத்திலாம் இல்லாமல் அந்த மக்களுக்கு பயன்படணும், நம்ம ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படிங்கிறவன் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு உதவணுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்மவர். பராசக்தி இந்த டைட்டில் வச்ச பொழுதே சிவாஜி ரசிகர்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க, இந்த டைட்டில் வைக்க கூடாதுன்னு. பட் பவர்ஃபுல்லான பீப்புள் இருக்கிறதுனால அது அவங்களால அதை தடுக்க முடியல. டைட்டில் வச்சாச்சு. இப்ப என்னன்னா சிவகார்த்திகேயன் பண்ணக்கூடிய சில வேலைகள் எரிச்சல் அடைய வச்சிருக்கு. என்னன்னா
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து அவர் தீப்பந்தத்தை இவர் கையில் கொடுக்குற மாதிரி ஒரு ஏஐ மூலமாக பண்ணியிருக்காங்க. அது பண்ணதே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. பட் ரைட்டு, நிறைய பேருக்கு பண்ணுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. சரி, அந்த மாதிரி ஒன்று தான் அப்படின்னு கூட கடந்து போயிடலாம். ஆனால் சிவகார்த்திகேயன் பேசும்பொழுது இந்த படத்தில் நான் சிவாஜியோட பேரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எதுவுமே சொந்தமாக கிடையாது, எல்லாமே இரவலா வாங்க வேண்டியது, தன்னைத்தானே சிவாஜியோட வாரிசு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் தான் எரிச்சல் அடைய வச்சிருக்கியோ. முதல்ல பேரை ஒரிஜினல் அவங்கியா, பேரே இரவல் பேரு, தீப்பந்தம் அவர்கிட்ட இரவலை வாங்கிட்டு இப்ப நடிகர் திலகத்தோட வாரிசு மாதிரி வசனம் பேசுற அப்படின்னு சொல்லி பயங்கரமா கட்டுமையா இவரை வந்து அட்டாக் பண்ணி ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தின் விளம்பரத்திற்கு சிவாஜியின் பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்த நடிகர் திலகம் சிவாஜி சமூக பேரவை கண்டனம். தனியார் நிகழ்ச்சியில் தீ பரவட்டும் என்ற வசனத்துடன் சிவகார்த்திகேயனுக்கு சிவாஜி தீப்பந்தம் கொடுப்பது போன்ற படம் பரிசாக வழங்கப்பட்டது. அடுத்தவரின் உழைப்பின் பெயரில் குளிர் காய்ந்து எப்படியாவது பணம் சம்பாதித்தால் போதும் என சிவகார்த்திகேயன் உள்ளார். சிவகார்த்திகேயனுக்கு நடிகர் தலைவரின் வாரிசு என்ற ரீதியில் விளம்பரம் பெற்றுக்கொள்ள யார் அதிகாரம் அனுமதி கொடுத்தது? மனசாட்சி தேவையில்லை, பணம் மட்டும் போதும் என பராசக்தி படக்குழு உள்ளது என நடிகர் திலகம் சிவாஜி சமூக நலப்பேரவை குற்றம் சாட்டி உள்ளது. ஸோ இந்த மாதிரி கடுமையான விமர்சனத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பராசக்தி இப்படின்னா, இன்னொரு பக்கம் ஜனநாயகனுக்கு வந்து சென்சார் கிடைக்கல, விஜயின் ஜனநாயகனுக்கு சிக்கலா, சில வசனங்களை மியூட் செய்ய வேண்டும் எனவும் தணிக்கை குழு அறிவுறுத்தியதாக தகவல். ஜனநாயகனுக்கு இதுவரை கிடைக்காத தணிக்கை சான்றிதழ். படத்திற்கான அனைத்து பணிகளையும் முடித்து கடந்த மாதம் தணிக்கை குழுக்கு சென்சாருக்கு படத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இதுவரையே சென்சார் கிடைக்கல. தணிக்கை குழு கூறிய மாற்றங்களை செய்து மீண்டும் அனுப்பிய பின்னரும் இதுவரை சான்றிதழ் கிடைக்கவில்லை. ஜனவரி 9 திரையரங்கில் வெளியீடு என ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை கிடைக்காத சான்றிதழ். ஸோ இப்போ சென்சார்ல பிரச்சனைங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதாவது எதா இருந்தாலும் விஜய்க்கு வந்து முட்டுக்கட்டை நடக்குது, விஜயை வந்து காலி பண்ண பாக்குறாங்க, விஜய்க்கு எதிராக சதி நடக்குது அப்படின்னு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை விஜய்க்கு எதிராக பண்றாங்கிற மாதிரி இவங்க வந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. சென்சார் போர்டுங்கிறது வந்து இந்த தேதியில பார்த்து இந்த தேதியில கொடுத்தாகணும்னு ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. எப்படி 9ஆம் தேதினா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலமா ஏதாவது ஒரு மைலேஜ் எடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அரசியல்வாதி ஆன பிறகு எதெல்லாம் அரசியல் பண்ணணுமோ அதெல்லாம் அரசியல் பண்றாங்க. ஜாக்கி சான் 80s 90sல ஒரு மாபெரும் சூப்பர் ஹீரோ. நமக்கு எப்படி ப்ரூஸ்லி இருந்தாரோ, ப்ரூஸ்லியோட இடத்த ப்ரூஸ்லி அளவுக்கு இல்லைன்னாலும் அந்த சினிமாவில் வந்து அந்த இடத்த நிரப்பியவர் ஜாக்கி சான். அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸில் அவர் போடுற சண்டை, அவர் தப்பிக்கிற விதம், அவருடைய சுறுசுறுப்பு, ரிஸ்க் எடுக்கிற விதம், இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். த ப்ரொடெக்டர், ப்ராஜெக்ட் ஏ, ஆர்மர் ஆஃப் காடு, இந்த மாதிரி ஏராளமான படங்கள், ஹூ ஆம் ஐ, இந்த மாதிரி படங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்திருக்கு, ஜாக்கி சானோட படம். அது லிமிட்டடாக ரிலீஸ் ஆகிருக்கு, அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் நல்லா இருக்குங்கிறாங்க. எப்படி விக்ரம் படம் வந்து ஒரு மாபெரும் கம்பேக்காக உலகநாயகன் கமலஹாசனுக்கு இருந்ததோ அந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. ஜாக்கி சானை நேராக பார்க்க வாய்ப்பு கிடைத்தது, அதற்கு காரணமும் உலகநாயகன் தான். தசாவதாரம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாரு. அப்ப ஜாக்கி சானை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆஸ்கார் ரவி அந்த ஏற்பாடை பண்ணியிருந்தாரு. த ஷேடோஸ் எட்ஜின்னு படம் பிரமாதமா இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த படம் வந்து அவசியம் பார்க்கணும்.